அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் குரூப்பில் நான் இஸ்ம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு நான் சொன்ன கடைசி ஒரு ஒரு கன்செப்ட் வந்து இது ஜும்லா இஸ்மியான்றது கன்செப்ட் இதோட இஸ்ம் முடியுது. இது சரியான லேசி கன்செப்ட் தான். ஆனால் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூட தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூட ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் வந்துக்குது. ஏனெண்டா வந்து இங்கிலீஷில் ஒரு இஸ்ன்ற ஒரு வார்த்தை, இஸ்ன்ற ஒரு ஹர்ஃப் இருக்குது, ஒரு வேர்டு இருக்குது. அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறன்றது தான் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ எப்படி சரி இதை நான் எங்கள் ராஷ்டிரத்தோட டிஸ்கஸ் பண்ணி நான் ஒரு ஸ்டாண்டர்டு வாங்கிக்கிறோம் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறன்றது. அதோட ஃபர்தர் டீட்டெயிலே நான் போடுறேன் இன்ஷால்லா. இப்போது நாங்கள் இதை லெசனை ஸ்டார்ட் ஆக்குவோம். இதோட இசும் முடியுது. அதுக்கு பிறகு நாங்கள் ஃபிகில் ஸ்டார்ட் ஆகி தான் இசும்ட கடைசி லெசன். ஓகே, இது என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் முதல்ல படித்தோம் வார்த்தைகள் படித்தோம், இசும் ஹர்ஃப் ஃபிகிலேண்டு. அதுக்கப்புறம் இசுமை மட்டும் படித்துக்கொண்டு இசுமும் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்ட்டு நாங்கள் படித்தோம். அதுதான் மௌசூஃப் சிஃபா, முதாஃப் இலைஹி அதை மாதிரி படித்தோம். அதுக்கப்புறம் படித்தோம் ஹர்ஃபும் இசுமும் எப்படி கனெக்ட் ஆகுது, அதுதான் ஹர்ஃப் ஆஃப் நஸ்ப், ஹர்ஃப் ஆஃப் ஜர், அது படித்தோம். இப்போ நான் படிக்க போகிறேன் என்னன்னு சொன்னால், இப்போ இது எல்லாமே ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஒரு வாக்கியம் இல்லை. இப்போ நாங்கள் படிக்க போகிறது வாக்கியம், ஒரு கம்ப்ளீட் வாக்கியம் எப்படி செய்கிறேன்றது. இதுதான் கடைசி. இதோட வாக்கியம் ஒன்று செய்கிறேன்னா முடிஞ்ச எல்லாம் வேர்சஸ் தானே குர்ஆன்ல இருக்குது. ஸோ வாக்கியம் தானே. ஸோ இதுதான் ஆல்மோஸ்ட் இஸ்ம்ட கடைசி படிக்கிறது. அதோட நாங்கள் இப்போ ஜும்லா இஸ்மியா செய்கிற மாதிரி ஜும்லா ஃபிஹிலியா, அது ஃபிஹிலால் எப்படி வாக்கியங்கள் செய்கிறன்றதை படிப்போம். ஓகே, இது எப்படி ஸ்டார்ட் ஆகுறேன்னு சொன்னால், இது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். சரியா? ஜும்லா இஸ்மியான்னு சொல்கிறது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ், ஒரு கம்ப்ளீட் வாக்கியம். ஸோ இதை செய்கிற மாதிரி, இதை வாக்கியங்கள் செய்கிற மாதிரி ஜும்லா இஸ்மியாவால் செய்கிற மாதிரி ஒரு 5 இவங்க இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணிக்கிறாங்க. அது 5 தான் நாங்கள் படிக்க போகிறோம். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், ஒரு மெத்தடால் எப்படி இதை செய்கிறேன்னு, ஒரு வாக்கியம் செய்கிறேன்னு சொல்லி. இப்போ நாங்கள் முதல்ல படித்தலாம் ஃப்ராக்மெண்ட்ஸ் தானே. இப்போ நாங்கள் படிக்க போகிறோம் எப்படி வாக்கியங்கள் செய்கிறேன்னு சொல்லி இஸ்மியா கன்செப்டை மட்டும் எடுப்போம். அப்போ ஓகே, அதில் வந்து நோமலை வந்து சிம்பிளாக சொல்கிறேன்டா, இசுமால ஸ்டார்ட் ஆகுற ஒரு ஒரு வாக்கியம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் அது ஜும்லா இஸ்மியா என்ற கருத்தில் எடுக்கணும். இப்போக்கு அது மாதிரி சிம்பிளாக நினைவு வச்சுக்கோங்க. சரியா? இசுமால ஃபிஹிலால் ஸ்டார்ட் ஆகினா அது ஃபிஹில், இசுமால ஸ்டார்ட் ஆகினா அது இசும். ஸோ அது இசுமால ஸ்டார்ட் ஆகுறது தான் நாங்கள் இப்போ படிக்க போகிறோம். இந்த 5 விஷயங்களும் இசுமால தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்றாவது நாங்கள் படிக்க போகிறோம் ஒரு இண்டிபெண்ட் ப்ரோனவுன். நாங்கள் படித்தது தானே, ஹுவ ஹுமாஹும், ஹிய ஹுமாஹும்னு, அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்தும்னு, அனநஹும். இது தான் இண்டிபெண்ட் ப்ரோனவுன் என்று நாங்கள் சொன்னோம். சரியா? இது வந்து அதை தனியே வாருது. ஹுவ என்றது தனியே வாருது, அந்த என்றது தனியே வாருது, அன என்றது தனியே இது அட்டாச் இல்லை. அட்டாச் தான் ஹூவோட அட்டாச் தான் ஹூ, இல்லாட்டி ஹி. அனோட அட்டாச் தான் நான் சொல்கிறேன் அட்டாச்சு இல்லை, அது சேர்ந்து வாரது இல்லை, தனியாக வாரது. இந்த தனியாக வார ஏதாவது ஒரு ப்ரோனவுனுக்கு போகிறோம் ஒரு இசும் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு வாக்கியமாக மாறுது. ஓகேயா? இப்போ இது லேச விலங்கிலும் எப்படி இருந்தால் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இன்னும் கொடுத்துக்கிற எக்ஸாம்பிள் தான் அன முஸ்லிமுன். அன என்றது இண்டிபெண்ட் ப்ரோனவுன். அது அட்டாச் வந்து நான் வந்து இல்லை, அனேண்டு தான் வந்து இது. நான் வந்து ஸ்டார்ட்டுக்கு வராது எப்படியுமே. ஸோ அனேண்டு வந்துக்குது, அனேண்டு வந்து முஸ்லிமுன் என்று வந்துக்குது. சரியா? இப்போ இது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது சரிலேசி. அன நாங்கள் பார்த்தோம்னா அன என்றா ஐ. சரியா? முஸ்லிமுன் என்றால் முஸ்லீம் என்று எடுங்களே. ஸோ ஐ ஆம் அ முஸ்லீம். அப்படி இல்லாட்டி நான் இதை வேறு வேர்ட் போட்டேன்டா, ஹுவ என்று வைங்களே, ஹுவ போட்டேன்னு வைங்களே, ஹுவ முஸ்லிமுன். அப்படி என்றால் ஹீ இஸ் அ முஸ்லீம். சரியா? ஹீ இஸ் அ முஸ்லீம். இதில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுதுண்டா, ஹுவ என்றது ஹீ, அது முஸ்லிமுன் வந்து அல் முஸ்லீமில் தானே, த முஸ்லீமில் தானே. அப்போ அது வந்து முஸ்லீம் என்று வரும். அது ரெண்டுக்கு இடையில், அது இண்டிபெண்ட் ப்ரோனவுனுக்கும் அடுத்த இசுமுக்கும் இடையில் ஒரு இஸ் வரும். அப்போ ஹீ இஸ் அ முஸ்லீம். இவ்வளோ தான். இது பட்ட சிம்பிள் ட்ரான்ஸ்லேஷன். அப்போ இதை எப்படி நாங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது? அப்போ ஹுவ முஸ்லீம் என்று ஹுவ முஸ்லீமுன் என்றால்
அவர் ஒரு அவர் முஸ்லீமாக அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கிறாரு. அந்த இஸ்ஸுக்கு பதிலாக போட்ட வார்த்தை தான் இருக்கிறாரு என்ற வார்த்தையை நாங்கள் இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்ண போல் எங்களுக்கு அது இஸ் என்ற வார்த்தை தமிழ் இல்லா சுட்டி நாங்கள் இருக்கிறார் என்ற வார்த்தை முஸ்லீமாக இருக்கிறாரு என்று நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஓகேயா? அப்போ அன முஸ்லிமுன் என்று வந்தால் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன். ஹுவ முஸ்லிமுன் என்று வந்தால் அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கிறாரு. அப்படி இல்லாட்டி அந்த வேண்டியோண்டு போடுறோம். அந்த முஸ்லீமுன்னு இருந்தால் வந்தால் அந்த என்ன நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கிறீங்க. ஸோ அது மாதிரி அது இருக்கிறார் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த போடலும். இது நீங்கள் நினைவு வச்சுக்கொள்ளவே தேவையில்லை. இது நாங்கள் எப்படியுமே குர்ஆன் படிக்க போல் படிப்போம். ஜும்லா இஸ்மியா ஜும்லா ஃபீலியா கான்செப்ட். ஆனால் ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு தான் இது இஸ்மில் இருக்கிற கடைசி லெசன் சுட்டி தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஐடியா இதை பாடம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஐடியா எடுத்துக்கோங்க. ஓகே? ஸோ ஒரு இண்டிபெண்ட் ப்ரோனவுன் அதுக்கு பிறகு ஒரு இசுமண்டு என்று சொன்னால் அதுக்கு இடையில் அது இருக்கிறார் என்று இஸ் என்ற இது வரும். தமிழால் இருக்கிறார் என்று அது ஒரு வாக்கியமாக மாற்றிடலும். ஓகே? ரெண்டாவது பாயிண்டர் ஒன்று வருது, அதுக்கு பிறகு வர வார்த்தையில் அல் வருது இல்லை அப்படின்னு சொன்னால் பாயிண்டர் நாங்கள் படித்தோம் ஹாதா ஹாதிகி தாலிக்க தில்க இது அல் வருத்தானே. இதுக்கு பிறகு வர வார்த்தையில் அல் வந்தால் நாங்கள் சொன்னோம் ஹாதா என்ற இது இந்த கிதாப் அல் கிதாபுன் என்றால் ஹாதல் கிதாபுன் என்றால் இந்த புஸ்தகம் நாங்கள் படித்தோம். ஆனால் அது அல் வராட்டி அப்படி என்று சொன்னால் ஹாதா கிதாபுன் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் இது ஒரு புஸ்தகம், இது ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அப்படி அது இருக்கிறது என்றது இஸ் என்றது போட்டிடும். இன்னும் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறாங்க ஹாதா பைத்துன். ஹாதா அல் பைத்துன் என்று அல் பைத்து என்று சொன்னால் ஹாதா என்றது இது இந்த வீடு அப்படி தானே வருது, திஸ் ஹவுஸ் என்று தான் வரும். ஆனால் அல் வராட்டி ஹாதா பைத்துன் அல் வராட்டி அது வாக்கியமாக மாறுது. அல் வந்தால் அது ஃப்ராக்மெண்ட்டாக அது வாக்கியமாக மாறுது இல்லை. ஆனால் அல் வந்தோடனே அது ஒரு வாக்கியமாக மாறுது. அப்போ ஹாதா பைத்துன் ஹாதா அல் பைத்துன் இல்லை ஹாதா பைத்துன் என்று வந்தால் அது இது ஒரு வீடாக இருக்கிறது, இது வீடாக இருக்கிறது, திஸ் இஸ் அ ஹவுஸ் அப்படி என்ற அர்த்தம் அது வாக்கியமாக மாறுது. ஸோ அதை நாங்கள் ஆல்ரெடி அதை இஸ்முல் இஷாரா முஷாரா இலை என்ற அது பாடத்தில் நாங்கள் படித்தோம். ஓகே, மூணாவது ஹர்ஃப் ஆஃப் நசுபும் ஐது இசுமும் நாங்கள் படித்தோம் தானே இன்னல்லாக. ஸோ அது மாதிரி ஹர்ஃப் ஆஃப் நசுபும் அதுக்கு புறவார இசுமும் வந்தால் அதுக்கு புறவாரது வார வார்த்தைக்கு அதுக்கு புறவுக்கு வார வார்த்தைக்கு அதுக்கும் இதுக்கும் இடையில் ஒரு ஈஸ் வரும். அப்படின்னா அது ஒரு வாக்கியமாக ஜும்லா இஸ்மியாவாக மாறும். இப்போ இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இன்னல்லாக அலா குல்லி ஷையின் கதீர். இன்னல்லாஹ் என்றால் நிச்சயமாக அல்லாஹ், அதுதான் இன்ன என்றது ஹர்ஃப் ஆஃப் நசுப். அப்போ அல்லாஹ் என்ற வார்த்தை நசுபாக மாறுது இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் ஜல ஜலாலஹு. அதுக்கு பிறகு இங்கிலீஷில் இருந்தால் இது ரெண்டு இடையில ஈஸ் வரும். அப்போ இண்டீட் அல்லாஹ் இஸ் அலா குல்லி ஷைன் கதீர். கதீர் என்றால் பவர்ஃபுல் ஓவர் எவ்ரி திங் அப்படி தான் வரும். இண்டீட் அல்லாஹ் இஸ் ஹேவ் பவர் ஓவர் எவ்ரி திங். தமிழால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்டா நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் மீது சக்தி வாய்ந்தவனாக, கதீர் என்றா சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான். குல்லு என்றா எல்லாம், ஷெயின் என்றா அவற்று ஆல் திங்ஸ் எல்லாவற்றின் மீது சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான். அது இருக்கிறான் என்றது இப்போ இன வருது, ஏதாவது ஒரு சென்டென்ஸாக மாறுது, ஒரு வாக்கியமாக மாறுது. ஓகேயா? அப்போ ஒரு அர்ஃபம் நசுபும் அதுக்கு புறவார இசுமுக்கு புறவாரது வார வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் அது இருக்கிறார் என்ற அர்த்தத்தை எடுக்கலும். இந்த எக்ஸாம்பிளை நினைவு வச்சுக்கொண்டா போதும், அப்போ உங்களுக்கு ஐடியா வரும். அதுக்கு பிறகு ப்ராப்பர் ஃபாலோட் பை காமன். ஓகே, நாங்கள் படித்தோம் மாரிஃபா நக்கரி, அப்படி இல்லாட்டி குறிப்பிட்டது பொதுவேண்டு படித்தோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு இசுமுக்கு பிறகு ஒரு குறிப்பிடப்படாத பொதுவான இசுமொண்டு வந்தால் அதுவும் வாக்கியமாக மாறும். ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸாம்பிள் அல் கிதாபு சகீரத்துன். அல் கிதாபு சகீரத்துன் ஏன்னா அல் கிதாபு என்றால் அது குறிப்பிட்டது, அல் வந்திக்கிற சுற்றி அது
குறிப்பிடுது. சகீரத்துன் என்றது அது வந்து அல் வந்து இல்லை, அப்போ அது குறிப்பிட்டது இல்லை, அது வந்து பொது காமன் ஆகிக்குது. அப்போ அல் கிதாபு சஹீரத்துன் என்றால் இது ஒரு சிறிய இந்த புஸ்தகங்கள் இன கிதாபு இல்லை குத்துபுன்னு தான் இந்த எக்ஸாம்பிளில் வந்துக்குது. ஸோ இந்த புஸ்தகங்கள் சிறிதாக இருக்கிறது, சரிதானே? இந்த புஸ்தகங்கள் சிறிதாக இருக்கிறது. ஏன் அது இருக்கிறது வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு அது ஒரு வாக்கியமாக மாறுது. அப்படி இல்லாட்டி இதில் ரெண்டுமே அல் கிதாபு அல் சகீரத்து அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ வந்து ரெண்டுமே வந்து என்னது ப்ராப்பராக இருக்குது, ரெண்டுமே வந்து குறிப்பிட்டதாக இருக்குது. அப்போ இதில் நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா இது நாலு தன்மைகளும் மெச் ஆகும். அப்போ இது வந்து அல் கிதாபு அல் சரீரத்துன்னு வந்துச்சா இது நாலும் மெச் ஆகிச்சுன்னு சொன்னால் அப்போ வந்து நாங்கள் அது ஆல்ரெடி படித்தோம், அது மௌசூஃப் சிஃபாவாக மாறுது. அப்படின்னா அது வாக்கியம் இல்லை, அது வந்து சிறிய புஸ்தகங்கள். அப்போ அது சிறியன்றது அதோட வர்ணனம், அதோட அஜெக்டிவாக மாறுது. ஸோ இன்னும் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் அது அல் வராததால் அது ஒரு வாக்கியம், அல் ஈந்தால் அது மௌசூஃப் சிஃபாவாக மாறுது, அல் இல்லாததால் அது வாக்கியமாக மாறுது. ஓகேயா? இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி படித்தது தான் மௌசூஃப் சிஃபா. இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகுது. ஒரு ஐடியா ஒன்று எடுக்க தான் சொல்கிறேன், மரம் சொல்கிறேன். இதை கரெக்டாக நினைவச்சுக்கொள்றதுக்கு இல்லை, ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இப்படியெல்லாம் ஈக்குதுன்னு ஒரு ஐடியா ஒன்று எடுங்க. நான் குர்ஆனில் படிக்க போகல, நாங்கள் டீட்டெயிலாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் 5வது வந்து பிரேக் த செயின். அப்படி என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஒன்றை பற்றி சொல்கிறாரு, ஒருத்தரை பற்றி சொல்கிறாரு, அதுக்கப்புறம் இன்னொன்றத்தை பற்றி ரெண்டாவது விஷயத்துக்கு போகிறாரு. நாங்கள் முப்ததா கபர்ன்னு சொல்லி முன்னுக்கு நாங்கள் டீட்டெயிலாக படிப்போம். இது முப்ததா கபர் முத்தலிபில் கபர்ன்னு டீட்டெயிலாக படிப்போம். அந்த சென்டென்ஸ் எப்படி க்ரியேட் ஆகுறதுல இப்போ ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை பற்றி பேசி முடிஞ்சு இன்னொரு விஷயம் ஸ்டார்ட் ஆகல, இது ரெண்டுக்கு இடையில ஒரு வருது அப்படின்டா இருக்கிறது என்ற வார்த்தை வருது. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸாம்பிள் கொடுக்கிறாங்க, அர்ருஜுலு ஃபித்தாரி, சாரி ருஜுல் இல்லை, அர்ரஜுலு ஃபித்தாரி, சரியா? அப்போ அர்ரஜுலு என்றது த மேன், குறிப்பிட்ட மனிதன், ஃபித்தாரி, சரியா? ஃபித்தாரி, தார் என்று சொல்கிறது வீடு, ஃபி என்று சொல்கிறது உள்ள, என்ற அர்த்தம் வருது. வீட்டுக்குள்ளே இருக்கிறார், வீட்டிலே இருக்கிறார், சரியா? அப்போ மனிதன் என்றது ஒன்று, ஃபித்தாரி என்றது இன்னொன்று. இப்போ இது ரெண்டு விஷயங்கள், சரியா? உண்மையை சொல்ல போனால் ஃபித்தாரி என்று வரப்போகல, ஃபி என்றது வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, நாங்கள் ஆல்ரெடி படித்தோம், ஹர்ஃப் ஆஃப் ஜர் ஆகிக்குது. ஃபித்தாரி என்றது ஒரு ஃப்ராக்மெண்ட் தானே. ஃபித்தாரி என்றது ஒரு ஏன்னா அதை தாரி வந்து ஏன் ஜர்ராகுதுன்றா ஃபீ வந்து சுற்றி ஃபீ வந்ததால் அதை வீடு வந்து ஜர்ராகுது. அப்போ ஃபித்தாரி என்றது ஒரு ஃப்ராக்மெண்ட். ரஜுலு என்றது ஒரு இஸ்ம், ஃபித்தாரி என்றது ஒரு ஃப்ராக்மெண்ட், சரியா? அப்போ ரஜுலுக்கும் ஃபித்தாரிக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஏன்னா மௌசூஃப் சிஃபாவோ முதாஃப் இலையோ அப்படி இல்லாட்டி ஹர்ஃப் ஆஃப் ஜர் இல்லாட்டி ஹர்ஃப் ஆஃப் நசிப் இதே ரிலேஷன்ஷிப் ஒன்றுமே இல்லாட்டி இஸ்முல் உஷாரா இல்லை, இதை ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ரஜுலுக்கும் ஃபித்தாரிக்கும் இல்லைனா ஃபீயுக்கும் தாரிக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதுதான் ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரும் ஜார் மஜ்ரூர் ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரும் அதோட இசுமும் இருக்குது. அதுதான் தாரி வந்து ஜர்ரா மாறுது, அது ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆனால் ரஜுலுக்கும் ஃபித்தாரிக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் ஒன்று இல்லை, கனெக்ஷன் ஒன்று இல்லை. அதுதான் நான் சொல்லணும் பிரேக் த செயின் என்று. அது ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் இல்லை சுற்றி, அது ரெண்டுக்கு நடுவில் ஒரு இஸ் வருது. இதை இங்கிலீஷில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ரஜுலு என்ற த மேன், ஃபித்தாரி என்ற இன் த ஹவுஸ், த மேன் இஸ் இன் த ஹவுஸ். ஓகேயா? இப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகுது. ஆனால் தமிழில் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள ஒரு த மேன் சொல்ல நாங்கள் குறிப்பிட்ட மனிதன் இல்லாட்டி நாங்கள் அந்த மனிதன் எடுப்போமே, அந்த மனிதன் என்ற குறிப்பிட்ட என்ற கருத்து வாரத்துக்கு தான் அந்த என்று சொல்கிறேன். அந்த மனிதன் வீட்டிலே இருக்கிறாரு, அது இருக்கிறார் என்றது அது இஸ் என்ற அர்த்தத்தில் வருது. ஸோ இப்படி தான் நாங்கள் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அதை இஸ் வந்து தமிழ் இல்லா சுட்டியும் ஒரு இது தமிழில் ட்ரான்ஸ்லேஷனில் ஒரு
ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஆனால் அது பெரிய சீன் இல்லை, சரியான சிம்பிள் தான். இருக்கிறாருண்டு இஸ்ஸுக்கு பதில் இருக்கிறாருன்னு யோசிச்சு கொண்டா சரி, அதுவும் இஸ் நடுவில் வருது, இருக்கிறாரு பின்னுக்கு வருது, அவ்வளோதான். ஸோ நாங்கள் இது குர்ஆன் எல்லாம் சென்டென்ஸ் படிக்க போகல, நாங்கள் இதை டீட்டெயிலாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ இதை பற்றி பெருசாக ஒரி பண்ண வேணாம். ஆனால் இதை ஆடியோ 2-3 தடவை கேளுங்க, ஒரு ஐடியாவும் எடுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ எங்களுக்கு இது தேவைப்படாது, முன்னுக்கு தான் தேவைப்படும். ஸோ முன்னுக்கு நாங்கள் இதை டீட்டெயிலாக இந்த முப்திதா ஹபர் முத்தாலி ஹபர் ரெண்டு டீட்டெயிலாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபிஹிலே முடிச்ச போகிறோம். நான் நினைக்கிறது இது கொஞ்சம் அட்வான்ஸ் சைடில் தான் வருது. இப்போ நாங்கள் பேசிக் நஹு போகிற சுட்டி நாங்கள் வந்து இந்த இசுமை முடிச்சிட்டோம். நாங்கள் இப்போ இன்ஷா அல்லாஹ் ஃபிஹிலே ஸ்டார்ட் ஆகும் இன்ஷா அல்லாஹ். எல்லோரும் இதை படிக்கிறதுக்கு இதை விளங்குறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் லேசாகி தரணும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை விளங்கி அதை படி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் எத்தி வைக்கிறதுக்கும். ஆமீன்.